ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து இந்த முழு பலனை எப்படி அடையலான்றதை பற்றி தான் இந்த பதிவு. அவங்க பண்ண வேண்டியது மௌன விரதம். சூரசம்ஹாரத்தன்னைக்கு முருகனோட படத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும். வேல் இருந்தால் வேலை பாலில் கழுவிட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவில் இந்த ஷட்கோண கோணம் 6 வெத்தலை வச்சு 6 வெத்தலைக்கு மேலேயும் 6 நெய் தீபம் வைக்கணும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மாலை. ஸோ அந்த அன்னைக்கு முருகனுக்கு செவ்வரளி மாலையால் அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை காமிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னா ஒரு டம்ளர் பால், ஒரு 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, அப்புறம் கிட்ட இருந்தால் பஞ்சாமிர்தம், தேன்திணை மாவுலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நைவேத்தியமாக நம்ம படைச்சு சாமியை அன்னைக்கு 6 to 7 மணிக்குள்ள கண்டிப்பாக பூஜையை முடிச்சிடணும். காலையில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க தாமரை தண்டு, வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் பஞ்சு, இந்த 3 கலந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம். படிக்க முடியாதவங்க பூஜை அப்போ மட்டும் படிச்சுட்டு மித்த நேரங்களெல்லாம் ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா அப்படின்ற ஒரு சாண்டிங்கை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரசம்ஹாரம் பார்க்கணும். யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்க முடியுதோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க வீட்டில் இருந்தே திருச்செந்தூர் முருகனோட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சூரசம்ஹாரம். அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து சூரசம்ஹாரம் பார்த்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தலையோடு நீங்கள் குளிச்சுட்டு 1 டம்ளர் பாலை சாமிக்கு படைச்சிட்டு அந்த பாலை நீங்கள் குடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு